கருப்பு சட்டை போட்டவங்க கிட்ட பேசி விவாதிச்சு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதும் இங்க உண்மை. திராவிடத்தை நான் அழிச்சிடுவேன், பெரியாரை ஒழிச்சிடுவேன், இதுதான் என்னோட வேலை. தங்களை விடுதலை புலிகள் திராவிடர்கள்னு குறிக்கிறாங்க. அதுல சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம், அந்த அவர் சொன்ன சேக்கிலார் என்ன புராணத்தை எழுதினார் நமக்கு தெரியாது. கல்வினாலே சமஸ்கிருத கல்விதாங்க அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்ச்சிக்கார கூட்டம் தான் இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம். 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன தந்தை பெரியாரை இந்த ஆள் என்ன சொல்றான், எம்ஜிஆர் வந்து சக்கர நாட்டு, எம்ஜிஆரே கேட்டிருந்தா கூட மனுஷன் எதால் அடிச்சிருப்பாருன்னு தெரியாது இவனை. காஞ்சிபுரம் மாவட்டம் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் பொங்கல் சிறப்பு கருத்தரங்கமாக திராவிடத்தி பரவட்டும் என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற காஞ்சி மாவட்ட செயலாளர் தோழர் சாரதா தேவி அவர்களே, காஞ்சி மாவட்டத்தினுடைய தலைவர் வரவேற்புரையாற்றி இருக்கின்ற தோழர் சிலம்பரசன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற திருமிகு பௌஜியா அவர்களே, இங்கே முன்னிலை ஏற்று நம்மிடையே சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் திரு க சுந்தர் அவர்களே, காஞ்சிபுர நாடாளுமன்ற உறுப்பினர் திரு க செல்வம் அவர்களே, காஞ்சிபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுக மாணவரணியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய திரு சிவிஎம்பி எழிலரசன் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கின்ற எங்கள் பேரவையினுடைய தோழர்களே, குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் நடத்துகின்ற இந்த சிறப்பு கருத்தரங்கத்திற்கு பேரவையின் மற்ற மாவட்டங்களிலிருந்து வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற மாவட்டங்களினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தோழர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து இந்த சமூகத்தில் சமூக நீதி பயணத்தில் எங்களை தொடர்ந்து தடமாறாமல் பயணிக்க செய்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவி அவர்களே, உங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன். இந்த தலைப்பு அப்படின்றது திராவிடத்தி பரவட்டும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலைப்போடு தொடர்புடைய ஒரு தலைப்பு. காஞ்சிபுரத்தில் கூட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் முதல் முறையாக காஞ்சிபுரத்துக்கே முதல் முறையாக வந்திருக்கேன், ஒரு கூட்டமும் பேசுகிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய நினைவில்லம், அந்த அவருடைய இல்லம் நினைவில்லம், அதுக்கு அங்கே போய் அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு தான் நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தோழர்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த திராவிடத்தி பரவட்டும் அப்படின்ற இந்த தலைப்பு இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பு அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் போட்டப்போ தோழர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. முதல்ல இதுக்கு தலைப்பு வந்து தீ பரவட்டும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய அந்த உரை, அது வந்து தொகுத்து ஒரு சிறு நூலாக வெளிவந்தது இல்லையா, அதிலிருந்து தான் இந்த தலைப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். 1943ஆம் ஆண்டு பிப்ரவரி 9ஆம் நாள் சென்னை சட்டக்கல்லூரியில் இருக்கிற ஒரு அரங்கத்தில் ஒரு விவாதம் நடக்கிறது. பொதுவாக அரங்கத்தில் வந்து ஒரு கூட்டம் தான் நடக்கும், ஆனால் அன்று ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதம் எதை பற்றி அப்படின்னா, ஆரிய புராண குப்பைகளான பெரிய புராணம், ராமாயணம், மகாபாரதம் போன்றவற்றை தந்தை பெரியார் அவர்கள் கொளுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி சொல்வதற்கான காரணம், சரியான காரணம் என்ன அப்படிங்கிறத சுயமரியாதை இயக்கத்தின் சார்பாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அங்கே உரையாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு இருந்தவர்கள், அதாவது அந்த ராமாயணம், மகாபாரதம், புராண கதைகளை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க. அது ஒரு விவாத கூட்டமாக நடத்துறாங்க. அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் போய் கலந்துக்கிட்டு, ஏன் இந்த புராண குப்பைகளை, பெரிய புராணத்தை சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம், அந்த அவர் சொன்ன சேக்கிலார் என்ன புராணத்தை எழுதினார் நமக்கு தெரியாது. அவருக்கு அது வந்து கம்பராமாயணம், அது அப்போ எழுதினாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. இப்போ சேக்கிலாரினுடைய பெரிய புராணத்தையும் கம்பராமாயணத்தை, மகாபாரதத்தை போன்ற புராண குப்பைகளை எல்லாம்
பெரியார் ஏன் கொளுத்த வேண்டும் என்று சொன்னார் என்பதற்கான காரணங்களை தனக்கே உரிய அழகான தமிழில் அடுக்கு மொழியில் நிறைய உதாரணங்களோடு அந்த புராணங்களிலிருந்தே எடுத்து சொல்லி அண்ணா அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். அதை தொகுத்துதான் தீ பரவட்டும்னு சொல்லிட்டு ஒரு சிறு நூலாக வெளியிட்டாங்க. அப்போ அண்ணா சொன்னார், ஏன் இதை கொளுத்தணும்னு சொல்றோன்னு அவர் ஒரு காரணத்தை சொன்னார் இல்லையா? அந்த காரணங்கள் இப்பொழுதும் அப்படியே தான் இருக்குது. அவர் சொன்னார், திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு இருக்கிறோமே தவிர அந்த காரணங்கள் அப்படியே தான் இருக்கிறது அப்படின்னு சொன்ன மாதிரி இப்பொழுதும் திராவிட தீ பரவ வேண்டியதற்கான காரணம் அப்படியே தான் இருக்கு, இன்னும் இருக்கிறது. அப்படியே தான் இருக்குன்னு கிடையாது, இன்னும் இருக்கிறது. நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, திராவிட தீ பரவி விட்டதுன்னு சொல்லிட்டு. ஆமா, திராவிட தீ பரவி விட்டது. அதனால்தான் நாம என்ன பண்றோம், எங்கேயோ எந்த பின்புலமும் இல்லாமல் இருந்த இந்த உமா இன்றைக்கு இந்த மேடையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு, ஒரு மாவட்ட கழக செயலாளரோடு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோடு, இன்னும் சொல்ல போனால் இந்த நாடறிந்த உலகறிந்த ஒரு தமிழரோடு, சுபவி ஐயாவோடு இந்த மேடையில நிக்கிறேன்னு சொன்னா இந்த திராவிட தீ பரவுனதுனாலதான். அப்ப திராவிட தீ பரவி விட்டது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற யதார்த்தமான நிலை. ஆனால் இன்னும் ஏன் அது தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான புள்ளியே. முதல்ல தீ பரவட்டும் தான் தலைப்பு சொன்னோம். நாங்க அப்பதான் யோசிச்சோம், தீ பரவட்டும் அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்து சில அறிவாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ தீ பரவட்டும்னு தலைப்பு வச்சுட்டாங்க, திராவிட இயக்க தமிழர் பேரவையில் ஒரு கூட்டம் நடத்த போறாங்க, இன்னமும் நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை கையில் எடுத்துட்டு இங்க வர்ற மாதிரி ஒரு கட்டுக்கதையை கட்டி கலவரத்தை பண்ணி விட்டுருவாங்க. எதுக்கு தேவையில்லாம நம்ம என்ன பண்ணுவோம், திராவிட தீ பரவட்டும், அதனுடைய பொருள் அதுதான். தீ பரவட்டும் அப்படின்னு சொன்னா ஒரு சிந்தனை தீ பரவட்டும் அப்படின்றதான். இது சிந்தனை உள்ளவர்களுக்கு, சிந்திக்க தெரிந்த நமக்கு இது தெரியும். இதெல்லாம் எதுவுமே இல்லாத கூட்டத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா சனாதனத்தை ஒழிக்கணும். அது எப்படி ஒழிக்கணும் அப்படின்னா, ஒரு டெங்கு கொசுவை எப்படி ஒழிச்சு கட்டணுமோ அந்த மாதிரி இந்த சனாதனத்தை ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின உடனே என்னவோ எச் ராஜாவையே ஒழிச்சு கட்டணும்னு நாங்க பேசிட்டோன்ற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டாங்கல்ல. அதனால எதுக்கு அந்த தேவையில்லாத ஒரு கதையை அவங்க கட்டி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பை திராவிட தீ பரவட்டும் அப்படின்ற ஒரு தலைப்பா நாம இங்க மாத்தி இருக்கோம். இப்போ ஏன் திரும்ப திரும்ப நாம ஏன் திராவிடம் சிந்தனை இதை தொடர்ந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பேசுறோம். இப்பவும் என்ன தேவை இருக்கு அப்படின்னா, கல்விக்காக நீண்ட நெடியதொரு போராட்டத்தை நடத்திய இயக்கம் திராவிட இயக்கம். நிறைய சொல்லலாம். கல்வித்துறையில், கல்வி தளத்தில், மருத்துவ தளத்தில் நம்ம சொல்லலாம், தொழில்துறையில் சொல்லலாம், இன்னும் எத்தனையோ சமய தளத்தில், எல்லாவற்றிலும் சமத்துவத்திற்காகவும் சம உரிமைக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடிய இயக்கம் திராவிட இயக்கம். தந்தை பெரியார் அவர்களினுடைய தலைமையில் நடந்த போராட்டங்கள் எத்தனையோ இங்க இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கல்வி, அதை எடுத்துக்கலாம். அந்த கல்வி நம்ம கைக்கு சேர்றதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இங்க நடந்தது. இந்த கல்வி அப்படிங்கிறது யாருக்கும் ஒரு பொதுமையான கல்வியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த ஆரிய கூட்டம் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. கல்வினாலே அவங்களுக்கு சமஸ்கிருத கல்விதான் அப்படின்னெல்லாம் சொல்லி திருவையாறு கல்லூரி தானே, திருவையாறு மன்னர் கல்லூரியா, அது திருவையாறு கல்லூரியில தமிழ் திருவையாறு கல்லூரியில சமஸ்கிருத கல்விக்காகத்தான் அந்த மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆரிய சூழ்ச்சி. அப்போ அதை யார் முறியடிக்கிறாங்கன்னு சொன்னா WPA சவுந்தரபாண்டியனார். அவர் பத்தி நமக்கு தெரியும். அதாவது பேருந்துகளில் யாரெல்லாம் ஏறக்கூடாது, பஞ்சமர்கள் சூத்திரர்கள் இவங்கெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கு தனியார் பேருந்துகள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதிய ஆதிக்கத்தை அவங்க நிலைநாட்ட பார்த்தபோது அவர் சொன்னாரு, எல்லா லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு ஜில்லா போர்டு தலைவர், அதாவது கலெக்டர் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆணை போட்டார் இல்லையா, அந்த தலைவர் WPA சவுந்தரபாண்டியனார் அவர்கள் திருப்பாதிரிப்புலியூர் ஞானியார் அடிகளை போய் பார்க்குறாரு. அந்த உயில் இந்த மாதிரி இருக்குதாமே. ஏன்னா ஞானியார் அடிகளுக்கு சமஸ்கிருதமும் தெரியும். அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு என்ன ஒரு எரிச்சல் தெரியுமா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே இவங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வைத்தறிச்சல் அவங்களுக்கு இருக்கு. இப்போ சமஸ்கிருதம் ஞானியார் அடிகளுக்கு தெரியும். இப்போ நம்ம அருள்மொழி அக்காவுக்கு நல்லா சமஸ்கிருதம் தெரியும். அவங்க படிக்கிறாங்க, சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறாங்க, படிக்கிறாங்க.
அதே மாதிரி ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு சமஸ்கிருதம் வந்து அவர் படிச்சிருக்கிறார், அந்த மந்திரங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நீங்க அவர் படத்துல கூட பார்த்திருப்பீங்க, தண்ணி குடிக்கும் போது அதை சுத்தப்படுத்துறதுக்கான மந்திரத்தை அவரே சொல்லுவார். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாரு, எல்லாம் முழிப்பேன். ஏன்னா உண்மையிலேயே வந்து இந்த ஆரிய கூட்டத்துக்கு, இந்த பார்ப்பன கூட்டத்தில் யாருக்காவது ஒழுங்கா மந்திரம் சொல்ல தெரியுமான்னு தெரியாதான். இதை வந்து மாப்போசி அவர்களே வந்து பதிவு செய்திருக்கிறார். அவருடைய வீட்டு திருமணத்தை வந்து ஒரு புரோகிதரை வைத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்கள் சொல்லும்போது அவர் சொல்றாரு, நல்ல சுத்தமாக, அதாவது திருத்தமாக மந்திரம் சொல்ல தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு போய் கேட்டாராமா. அப்ப என்னன்னா அவங்க சொல்றதே வந்து அறகுறையான மந்திரத்தை சொல்லிதான் நம்மளை ஏமாத்துறாங்க. இப்போ இந்த சமஸ்கிருதம் தெரிந்த ஞானியாரடிகள்கிட்ட போயிட்டு அந்த உயிலை கொடுக்கும் போது அவர் அதுல படிச்சு சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லை, கல்விக்காகன்னு தான் அவர் எழுதி வச்சிருக்காரே தவிர சமஸ்கிருத கல்விக்குன்னு அவர் சொல்லல. உடனே இவங்க வந்து தோசையை திருப்பி போட்டாங்க. எப்படி தெரியுமா, கல்வினாலே சமஸ்கிருத கல்விதாங்க அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்ச்சிக்கார கூட்டம் தான் இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம். அப்போ உடனடியாக அதை எல்லாத்தையும் மாற்றி அங்கே தமிழுக்கும் இடம் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியவர்கள் என்பவர்கள் நம்முடைய நீதி கட்சியினுடைய தலைவர்கள். அப்போ இப்படி ஒவ்வொரு நிலையிலும் கல்விக்காக நம்ம போராட்டங்களை நடத்தி இருக்கோம். திரும்ப என்ன பண்ணோம், பொது கல்வி முறை வந்துச்சு. திராவிட இயக்கங்களுடைய போராட்டத்தினால தமிழ்நாட்டில் கல்விக்கூடங்கள் பெருகுச்சு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதை தொடங்கினார். அதுக்கப்புறம் அதனுடைய உயர்கல்வி, அடுத்தடுத்த உயர்கல்விகளுக்கு வந்து யார் அடித்தளமிட்டார்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதற்கு அடித்தளமிட்டது. தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து உயர்கல்வியை வந்து கவனம் செலுத்தினார். நிறைய உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள் எல்லாம் வந்து திறக்கப்பட்டன. கல்லூரிகள் பெருகின, மருத்துவக் கல்லூரிகள், மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, இப்படியெல்லாம் கல்வியை நாம் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமா இங்க கட்டமைச்சு வச்சிருக்கோம். இதை தகர்ப்பதற்கான வேலைகளை இன்றைக்கு இருப்பவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நீட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மருத்துவ கல்விக்கு நம்ம பிள்ளைங்கெல்லாம் போயிடக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்கிற நீட், ரைட். இப்போ அந்த அங்கே உட்காந்துருக்காங்கல்ல தம்பிங்கெல்லாம், எல்லாருமே காலேஜ் படிக்கிறீங்க தாங்கப்பா, படிச்சுட்டு இருக்கீங்களா, படிச்சு முடிச்சிட்டீங்களா? நான் பாடத்துல இருந்து கேள்வி கேட்கல, சத்தமா சொல்லுங்க. படிச்சிட்டு இருக்கீங்க அப்படிதானே? சரி, இனிமே அடுத்து உங்க தம்பிங்கெல்லாம் காலேஜுக்கு போகணும்னு சொன்னா 12ஆவது வகுப்பு முடிச்சுட்டு உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்ச மாதிரிலாம் ஈஸியா அட்மிஷன் கிடைக்காது. அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ்க்கு பேர் என்ன? கியூட். சரியா? CUTE, கியூட். அந்த எக்ஸாம்க்கு பேரு கியூட். அதை எழுதினாதான் நீங்க என்ன பண்ண முடியும், எந்த டிகிரிக்குமே நீங்க போக முடியும். BAவா, BSCயா, BComமா, நீங்க அதை எழுதினாதான் போக முடியும். இது எல்லாத்துக்கும் போக இப்போ ஒரு அறிவிப்பு நேற்றைக்கு வந்திருக்கிறது. ஒன்றிய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. நர்சிங் படிக்கணும்னா தெரியும்ல, செவிலியர் படிப்பு, நர்ஸ் படிப்புக்கு படிக்கணும்னாலும் நீங்க என்ன பண்ணணும், தகுதி தேர்வை எழுதணும். மருத்துவர் ஆகிறதுக்கு மட்டும் கிடையாது, செவிலியர் படிப்பு, நர்ஸ் படிப்பு படிக்கணும்னா கூட நீங்க என்ன பண்ணணும், தகுதி தேர்வு எழுதணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்றைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. நர்சிங் படிச்சுட்டு இன்றைக்கு வளைகுடா நாடுகளில் செவிலியர்களாக பணியாற்றுபவர்களில் பெரும்பாலானவர்கள் யாரு? தென் மாவட்டங்கள், தென் மாநிலங்களை சார்ந்தவர்கள். குறிப்பாக கேரளா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பிள்ளைகள் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போயிட்டு, வளைகுடா நாடுகளில் போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, மருத்துவம் செவிலியர்களாக பணியாற்றுறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த படிப்புக்கும் வேட்டு வச்சுட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, செவிலியர் பணி என்பது எத்தனை பெரிய ஒரு தொண்டுள்ளம் கொண்ட ஒரு பணின்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு எளிதா நம்மளால செய்ய முடியுமா? நம்ம அம்மா அப்பாவுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு, நம்மளை பெத்து வளர்த்த அம்மா அப்பாவுக்கு கூட நம்மளால அந்த அளவுக்கு அவங்கள தொட்டு தொடர்ச்சியெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, சேவை செய்ய முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்கின்றவர்கள் தான் யார்? இந்த செவிலியர்கள் என்று சொல்லப்படுகின்ற நர்ஸ். அதுக்கு நீ வந்து இப்ப நீட்டுக்கு வச்சு காசு இருக்கிறவன் தான் படிச்சு டாக்டர் ஆவான் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கும் போது ஏழைப்பட்டவர்கள், ஏழைகள், சாமானியர்களுக்கெல்லாம் எப்படி மருத்துவம் கிடைக்காமல் போகின்ற ஒரு வேலையை இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்யுதோ அதே மாதிரி இனிமேல் இந்த செவிலியர்கள் எல்லாம் கூட எப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்னா, இப்ப காசு கொடுத்துதான் வர முடியும்னா அந்த அந்த கேட்டகரி இல்லாம போயிடும். அப்போ ஏழை எளியவர்களுக்கு கல்வி கிடைக்க கூடாது, அந்த கல்வியின் மூலமாக கிடைக்கின்ற எந்த சேவையும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த ஒன்றிய பாஜக அரசு ரொம்ப கவனமா இருக்கு. அப்படின்னா இதை நாம் அழிப்பதற்கு அல்லது இதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு, இதிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு
மீண்டும் நம்முடைய அந்த பழைய நிலையை எட்டுவதற்கு நாம் என்ன செய்யணும்னா, தொடர்ந்து திராவிட இயக்கத்தினுடைய இந்த சிந்தனைகளை நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை தாண்டியும் நாம் இந்த சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. இப்போ பேரறிஞர் அண்ணாவினுடைய படைப்புகள், கலைஞர் அவர்களுடையது, தந்தை பெரியார் அவர்களுடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையுமே இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தின் மூலமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டு இருக்கு. இந்தி மொழியில் வெளியிடுகிறோம், அதை ஆங்கிலத்தில் வெளியிடுறோம், இந்தி மொழியில வெளியிடுறோம், பெங்காலியில வெளியிடுறோம், எல்லா மொழிகளிலும் வெளியிட்டு மற்ற பகுதிகளுக்கும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளை, சமூக நீதி சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்யறாங்கன்னு சொன்னா அதற்கான தேவை இன்னைக்கு பெருகி இருக்கு அப்படின்னு பொருள். முன்பை விட மிகப்பெரிய ஒரு போராட்ட வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா எதிரிகள் அப்படின்றவங்க வெறும் 3% இருந்த காலம் கிடையாது. இது இன்னைக்கு அது 10% ஆயிருக்கு. 10%ன்றது இவர்களுக்கு, அதாவது தாங்களும் பார்ப்பனர்கள் தான் என்ற நினைப்பில் இருப்பவர்கள், நாங்களும் ஆண்ட பரம்பரை தான் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புது பார்த்தீங்களா, அவங்களையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கிறது, எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இதில் உட்பகை வெளிப்பகை எல்லா பகையும் சேர்ந்து வருது. அப்ப இது எல்லாவற்றையும் நாம் முறியடிக்கணும்னு சொன்னா இந்த திராவிட இயக்க சிந்தனை ஒன்றுதான் அதற்கான மருந்து அப்படிங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த சிந்தனை அப்படிங்கிறது ஏன் நம்ம திராவிட இயக்க சிந்தனையை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, இதுதான் மக்களுக்கான ஒரு சிந்தனையாக, மக்களினுடைய நலனுக்கான ஒரு திட்டங்களாக மலரக்கூடிய ஒரு சிந்தனை அப்படின்றது திராவிட இயக்கத்தினுடைய இந்த சிந்தனை அப்படிங்கிறது தான். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றோம். இன்றைக்கு அதற்கேற்றாற்போல ஒரு அரசு, திராவிட மாடல் அரசு நமக்கு வாய்த்திருக்கிறது. ஒரு தனி மனிதரோ அல்லது ஒரு தனிப்பட்ட இயக்கமோ, தேர்தலில் ஈடுபடாத ஒரு இயக்கமோ இந்த மாதிரியான கருத்துக்களை பேசுவது அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நாங்கள்லாம் பேசுறோம்னு சொன்னா நாங்க அந்த கொள்கையில இருக்கோம், எங்களுடைய வாழ்க்கை முறையாகவே நாங்கள் அந்த திராவிட இயக்க கொள்கைகளை நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க பேசுறோம், அது வேறு. ஏன்னா நாங்க போய் தேர்தலில் போய் நிக்க போறது கிடையாது எங்க பேரவை சார்பாக. அதனால நாங்கள் பேசுறோம் தைரியமாக. ஆனால் ஒரு அரசு பேசுகிறது அப்படிங்கிறதா இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அரசு பேசுகிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்கிறார், சட்டமன்றத்திலேயே சொல்கிறார், இது நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி நாங்கள் அப்படின்னு அவர் அங்கேயே சொல்றாரு. அவர் திமுகவினுடைய தலைவராக பொறுப்பேற்கிறார். அந்த மேடையிலேயே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எங்களை வழிநடத்துவது பெரியார் திரள் தான் தெளிவா சொல்றாரு. இந்த நாட்டிற்கு காவி சாயம் பூச துடிக்கின்றவர்களை விரட்டி அடிப்பதற்கு அணிவகுப்போம் வாருங்கள்னு சொல்லிட்டு அன்றைக்கே அந்த மேடையில் அவர் அறிவிச்சார். அதிலிருந்து ஒரு இம்மி கூட நகராம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய கடமைகளை மிக தெளிவாகவும் அதே நேரத்தில் அழுத்தமாகவும் செஞ்சுட்டு இருக்கார். அதனாலதான் இன்னைக்கு யுஜிசி முதல் எதிர்ப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே திமுகவாக தான் இருக்கும். திமுக தான் முதல் எதிர்ப்பை பதிவு செய்யும். சமூக நீதிக்கு ஒரு சின்ன ஆபத்து வந்தாலும் கூட முதலில் முரசொலிப்பது என்பது திமுக தான். இன்னைக்கு யுஜிசி சொன்ன அந்த திருத்தம், ஆளுநரே தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம சொல்றோம். இன்னொரு பக்கம் படி மேல போய் ஆளுநருக்கு அவ்வளோ பெரிய ஊடு எதுக்குன்னு நம்ம கேட்கிறோம். சரியா? ஒரு ஆள் இருக்கிறதுக்கு அவரோட வேலை என்ன? சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களுக்கு ஒப்புதல் தரணும், அரசு எடுக்கின்ற, அமைச்சரவை எடுக்கின்ற முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு அவர் என்ன பண்ணணும், அதன்படி அவருடைய கருத்துக்களை சொல்லலாம் அல்லது சில ஆலோசனைகள் முன்வைக்கலாம். இவ்வளவுதான் அவருடைய வேலை. அப்படி பார்த்தா வருஷத்துக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் வேலை இருக்குமா அவருக்கு, ஆளுநருக்கு? ஒரு நாள் சரி, ஒரு அப்படி கூட வச்சுக்கோமே, ஒரு 10 நாள் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீதி நாளெல்லாம் சும்மாவே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு, எதுக்கு இவ்வளோ செலவு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்ப நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். சாமானிய மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இதுக்கு அவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு. வீடு இல்லை, அது அரண்மனை. அப்போ இப்படி நாம நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு. அவருக்கான அதிகாரம் என்னன்றத சொல்லியிருக்காங்க. துணைவேந்தர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் நியமனத்துல ஆளுநர் தலையிடவே முடியாது, அதுல குறுக்கீடே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கின்ற விதி. ஆனா இன்னைக்கு யுஜிசி என்ன செய்யுது, பல்கலைக்கழக மானிய குழு என்ன பண்ணுது, அது வெறும் நிதிக்காக மட்டும்தான் அந்த யுஜிசி அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிறது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு புதிய விதியை கொண்டு ஆளுநருக்கு ஒரு புது அதிகாரத்தை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க.
அதை முதல் முறையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்தவர், அது உடனே கைவிடணும் என்று சொன்னவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்போ எல்லா பக்கத்தில் இருந்தும் நம்மை காப்பதற்கான அத்தனை வேலைகளையும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு. அவர்களுக்கெல்லாம் வலு சேர்க்கின்ற ஒரு கருத்தியலாக, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வலு சேர்க்கின்ற ஒரு கருத்தியலாக, ஒரு அரணாக இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் இருக்கின்றன, திராவிட இயக்க சிந்தனைகள் இருக்கின்றன. அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ இது பற்றின நிறைய அரசியல் செய்திகள், இது எல்லாவற்றையும் பேசுறதுக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எங்க ஐயா சுபவி ஐயா இருக்காங்க, பேசுவாங்க. நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ திராவிட இயக்க சிந்தனைகளை நாம கொண்டு போய் சேர்க்கணும்னா எந்தெந்த வடிவங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. சும்மா சொல்றீங்க திராவிடத்தை பரவட்டும் சொல்லிட்டு, அதன்னு ஒரு ஓரத்துல பத்த வச்சு அப்படியே ஊதி விட்டுறதா பரவுறதுக்கு? எப்படி பரப்புறது? அதுக்குன்னு சில நிறுவனங்கள் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ல. இப்போ பாஜக இருக்குன்னு சொன்னா அது வெளியில தெரியும், அதற்கு தாய் அமைப்பு RSSன்னு சொல்றோம். அப்ப RSS எப்படி செயல்படுது? அது ஒரு பதிவு செய்யப்படாத நிறுவனமாவே இருக்கு இப்போ வரைக்கும். அது ஒரு பதிவு செய்யப்படாத நிறுவனம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணனா கலண்டுக்கலாம் ஈஸியா, அந்த பொறுப்பேற்றுக்காம கலண்டுக்கலாம். அதுக்காக அந்த மாதிரியான அமைப்புகள். இப்போ வெறும் ஒரு RSSம் பாஜகவும் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியாத, நம்முடைய கவனத்திற்கு வராத எத்தனையோ அமைப்புகள், சங் பரிவார அமைப்புகள் நிறைய இங்க இருக்கு. அப்படி அந்த ஒரு அதுவும் ஒரு சித்தாந்தம், அதை நம்மளால மறுக்க முடியாது. ஆரியத்தினுடைய ஒரு கோட்பாடு என்பது, அது ஒரு ஆரிய கருத்தியல் என்பது, அது ஒரு சித்தாந்த வடிவமாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அவங்க அதற்கான வேலைகளை, ஒரு கட்டமைப்பை உருவாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திராவிட இயக்க கருத்துக்களை இன்றைக்கு திராவிட இயக்கங்கள், நம்முடைய தாய் கழகமான திராவிடர் கழகம் எத்தனையோ பிரச்சார வழிகளில் தொடர்ந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தந்தை பெரியார் திராவிடர் கழகமாக இருந்தாலும் சரி, திராவிடர் விடுதலை கழகமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் களத்தில் நின்று திராவிட இயக்க கருத்துக்களை, தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை, குறிப்பாக இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு விதமான வடிவங்களில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்றப்போ, எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை என்னென்ன வழிகளில் எல்லாம் நாங்கள் இந்த கருத்தியலை, தந்தை பெரியாரினுடைய கருத்தை, கொள்கைகளை, திராவிட இயக்க கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறத நான் ஒரு 5 நிமிடங்கள்ல நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு சென்னையில திமுகவினுடைய சட்டத்துறை சார்பாக ஒரு மாநில மாநாடு நடத்தினாங்க. ஒரு முழு நாள் மாநாடு. மிக சிறப்பான தலைப்புகள் அதுல கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் அதில் பேசினார்கள். திராவிடவியல் அப்படின்ற தலைப்பில் ஒரு அமர்வு நடந்துச்சு. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற தலைப்பில் ஒரு அமர்வு. இப்படிலாம் நிறைய அதில் பேசினாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து இந்திய அளவிலான ஆளுமைகள், முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி, அதுக்கப்புறம் கபில் சிபில் சார் தானே, மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு அமர்வு நடத்தினாங்க. இப்படி ஒரு சிந்தனையை இளம் வழக்கறிஞர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது ஒரு வடிவமாக இன்றைக்கு திமுக ரொம்ப சிறப்பா காலத்திற்கு ஏற்ற தலைப்புகளை கொடுத்து நடத்தி இருக்காங்க. அப்போ எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் இந்த கருத்துக்களை சேர்ப்பதற்காக ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறோம். சரியா? ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறோம். அந்த ஸ்கூலுக்கு என்ன பேருன்னா திராவிட பள்ளி அப்படின்னு அதுக்கு பேரு. இது எங்க இருக்கு? ஒரு கட்டடமாவோ, அங்க ஒரு 4-5 கிளாஸ் ரூம் அப்படியெல்லாம் இல்லை. இது ஆன்லைன் வழியில் நாங்கள் நடத்துகின்ற ஒரு பள்ளி. இதில் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் என்ன, எந்தெந்த மாதிரியான கொள்கைகள், கோட்பாடுகள் திராவிட இயக்கத்திற்கு இருக்கிறது, அந்த திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகள் இந்த மண்ணில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன, அதனால இங்க என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அந்த திராவிட இயக்கம் யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது, அந்த கொள்கை கோட்பாடுகள் யாருக்கு எதிரானவை, யாருக்கு ஆதரவானது, இது எல்லாவற்றையும், திராவிட இயக்கத்தினுடைய தோழமை கருத்தியல் எது, தோழமை அமைப்புகள் எவை, இது எல்லாவற்றையும் பாடங்களாக நாங்கள் என்ன பண்ணோம், சிலபஸ் போட்டு பாடங்களாக உருவாக்கி சின்ன சின்ன பாட புத்தகங்களாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதாவது தபால் அஞ்சல் மூலமாக நாங்கள் மாணவர்களுக்கு அனுப்புகிறோம். அதே நேரத்தில் வகுப்புகளும் எடுக்கப்படுகிறது. ஆன்லைன் வகுப்பு அந்த பாடப்புத்தகத்தை எழுதிய ஆசிரியர்களை வைத்து ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை தேர்வு நடத்தப்படுகிறது. அந்த தேர்வில் நீங்கள் சிறப்பாக எழுதி சிறப்பு மதிப்பெண்கள் பெற்ற
மாணவர்களுக்கு, திராவிட பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியினுடைய ஆண்டு விழாவினை நடத்தி அந்த நிகழ்ச்சியில தமிழ்நாட்டினுடைய பெரிய ஆளுமைகளை அழைத்து, அமைச்சர்களை, திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை அழைத்து அவர்கள் கரங்களால் சான்றிதழ்களை வழங்குகிறோம். சான்றிதழ்களை வழங்குகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. இதுல பேச்சு பயிற்சியும் திராவிட பள்ளியில் இந்த ஆண்டு முதல் நாங்க கொடுக்கிறோம். ஏன்னா பேசி பேசிதான் கருத்துக்களை எல்லாம் மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்த ஒரு இயக்கம் தான் இந்த இயக்கம். அப்போ நம்ம பேசணும் இல்லையா? வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியெல்லாம் இங்க உண்டு. அதுவும் கருப்பு சட்டை போட்டவங்க கிட்ட பேசி விவாதிச்சு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதும் இங்க உண்மை. சும்மா போனா போது போனதெல்லாம் வந்ததெல்லாம் அடிச்சு விடுற ஆளுங்கள்லாம் கிடையாது. அதை ஒரு ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட, அதுக்கு உதாரணமா இதோ எங்க ஐயா பேரவை தலைவர் சுபவி அவர்களே இங்க இருக்காங்க. எந்த ஆண்டு, எந்த தேதி, என்ன கிழமை, என்ன எந்த நேரம், இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் இவங்கெல்லாம் பேசினாங்க. இப்படி பேசக்கூடியவர்கள் தான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்க. அதனால இந்த பேச்சின் மூலமாகத்தான் மக்களை நம்ம போய் சென்றடைய முடியும். அப்படிங்கிறதுனால அந்த பேச்சு பயிற்சி கொடுப்பதும் எங்க திராவிட பள்ளியினுடைய ஒரு பகுதியாக நாங்க நடத்திட்டு இருக்கோம். இதை யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னா, எழுத படிக்க தெரிந்தவர்கள் எல்லோரும் சேரலாம். எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த பள்ளியில் சேரலாம். வயது வரம்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு 10 வயதிற்கு மேல் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம 10 வயதிலிருந்து நீங்கள் இந்த பள்ளியில சேரலாம். ஏன் இந்த பள்ளியில சேரணும்? உங்களை நீங்களே தெரிந்து கொள்வதற்காக. இது நான் ஏதோ இது யோகிகள் இவங்கெல்லாம் சொல்லிட்டு அலைகிறாங்களே, ரிஷிங்களா, உன்னை நீயே அறிவாய், அப்படிலாம் நான் சொல்லலை. உங்களுடைய வரலாறு என்ன, நீங்க எந்த இனத்தை சார்ந்தவர்கள், உங்க இனத்தினுடைய வரலாறு என்ன, எந்த இடத்தில் இருந்து உங்களை இந்த இடத்துக்கு இந்த இயக்கம் கொண்டு வந்திருக்கு, இது எல்லாவற்றையும் இந்த போராட்டங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான், உங்க எதிரிகள் யார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும், உங்களை நீங்க தக்க வச்சுக்க முடியும். அதுக்காக நீங்க என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, இந்த திராவிட இயக்க வரலாறை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அதுக்காக தான் திராவிட பள்ளி. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் புழுகிக்கிட்டே இருக்கான் பாருங்க, தொடர்ந்து புழுகிக்கிட்டே இருக்கான், தொடர்ந்து புழுகிறான். செய்தியாளர் சந்திப்புல அவனுடைய கூட்டம் போட்டு அவன் புழுகுனா அது வேற கதைன்னு வைங்க. ஆனா ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்றதெல்லாம் பொய், சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு. அந்த மாதிரி இந்த ஆளு சொல்றதெல்லாம் பொய். ஆனா எதிரில் இருக்கிறவங்க யாருமே திருப்பி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தெரியாது. ஏதோ இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஒரிஜினல் பத்திரிகையாளர்கள் யாரோ சில பேர் எதிர்த்து சில கேள்விகள் கேட்டாங்க, உடனே ஆள் டென்ஷன் ஆயிட்டான். அப்போ இதை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது தந்தை பெரியார் அவர்களை சக்கர நாட்காலியில் வைத்து தள்ளி கொண்டு மேடையில் அமர வைத்தார் அப்படின்னு அவன் சொல்லுவான். இதை கேட்டுக்கிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓ அப்படியா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருப்போம். அது உண்மையாப்பா? தெரியுமா? எம்ஜிஆர் அப்படி சக்கர நாட்காலியில தந்தை பெரியாரை வச்சு தள்ளிட்டு வந்தாரா? அது எவ்வளவு பெரிய பொய், 420 தானே தெரியுமா? எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தது 1977, தந்தை பெரியார் அவர்கள் இறந்தது 1973. 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன தந்தை பெரியாரை இந்த ஆள் என்ன சொல்றான், எம்ஜிஆர் சக்கர நாட்டு எம்ஜிஆரே கேட்டிருந்தா கூட மனுஷன் எதால் அடிச்சிருப்பாருன்னு தெரியாது. இவனை என்னதான் நமக்கு எதிர்கருத்திகளா இருந்தாலும் இந்த அளவுக்கெல்லாம் ஒரு பொய் புரட்டுகள் எல்லாம் அவர் செய்வாருன்னு நமக்கு தெரியாது. சரியா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி கேள்வி கேட்கணும். நமக்கு கொஞ்சம் தெளிவு வேணும்னு சொன்னா இந்த வரலாறு நமக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான்ல, திராவிடத்தை நான் அழிச்சிடுவேன், பெரியாரை ஒழிச்சிடுவேன், இதுதான் என்னோட வேலை, பெரியார் என்ற பிம்பத்தை இங்க பாரு, வேணா விடு. சரியா? அப்போ இதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான்ல, இதுக்கெல்லாம் எப்படி நம்ம பதில் சொல்றது? இன்னமும் விடுதலை புலிகள் ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கத்திற்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை கொண்டு நிறுத்துறான் பாத்தீங்களா? அப்ப இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்னு சொன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியணும், உண்மை என்னன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? தெரியணுமா இல்லையா? அப்போ இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியணும். சொல்றாங்க நாங்க திராவிடம், நாங்க தமிழர்கள், திராவிடம்லாம் சொல்லக்கூடாது, திராவிடர்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, எங்க இருக்காங்க திராவிடர்கள் அப்படின்லாம் சொல்றான்ல. கியூபா தெரியும்ல, கியூபானா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? ஃபிடல் காஸ்ட்ரோ.
சேக்குவேரெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். கியூபா ஒரு குட்டி நாடு, லத்தீன் அமெரிக்க நாடு. அந்த கியூபாவில் ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடக்குது. தேசிய இனங்களினுடைய ஒரு கருத்தரங்கம், ஒரு மாநாடு மாதிரி ஒன்று நடக்குது. அதில் தமிழீழ விடுதலை புலிகள் சார்பாக தமிழீழத்திலிருந்து திரு ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் அதில் கலந்துக்கிறாங்க. அப்போ விடுதலை புலிகளினுடைய ஒரு பிரகடனம் மாதிரி, ஒரு அறிக்கை மாதிரி ஒன்றை அங்கே அவங்க படிக்கிறாரு. அதில் அவர் சொல்றாரு, தங்களை விடுதலை புலிகள் திராவிடர்கள்னு குறிக்கிறாங்க. அதுல இதற்கான ஆதாரத்தை கொளத்தூர் மணியண்ணன் உட்பட அனைத்து திராவிட இயக்க தலைவர்களுமே சமூக வலைத்தளங்களை எடுத்து போட்டாச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவன் மறுபடியும் பேசுறான்ல, யாராவது கேள்வி கேட்கறாங்களா? கேட்கறது கிடையாது செய்தியாளர் சந்திப்புல போயிட்டு. அப்போ இளைஞர்கள் என்ன பண்ணணும், இந்த பொய்களை எல்லாம் நீங்க உணரணும், தெரிஞ்சுக்கணும். இது பொய் தானே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், உண்மை எதுன்றதை நீங்க தேடணுன்றதுக்காக தான் இந்த திராவிட பள்ளி அப்படின்ற ஒன்றை தொடங்கி நாங்க நடத்திட்டு இருக்கோம். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, வெறும் 1500 ரூபாய் தான் ஒரு ஆண்டுக்கு கட்டணம். அதுல நீங்க எல்லா வரலாறுகளையும் நீங்க ரொம்ப எளிமையான புத்தகங்களாக, எளிமையான நடையில நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி புத்தகங்கள் கொடுப்போம் நாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் இன்றைக்கு ஆண்டுதோறும் 500 மாணவர்களுக்கு மேலாக அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்றாங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைய இளைஞரணி தம்பிகளை எங்களுடைய திராவிட பள்ளியினுடைய மாணவர்களாக அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு உண்மையிலே சொல்ற, எந்த ஊருக்கு கூட்டங்களுக்கு போனாலும் அங்க நிறைய பேர் அவ்வளவு பெருமையோட சொல்லிக்கிறாங்க, அக்கா நாங்க திராவிட பள்ளி மாணவன் நானு அப்படின்னு சொல்லிட்டு, திராவிட பள்ளி மாணவி நானுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. அந்த அளவிற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது ஒன்று. அடுத்ததாக திராவிட முழக்கம் அப்படிங்கிற ஒரு மாத இதழ் நாங்க நடத்துறோம். ஏன்னா திராவிட இயக்கம் நடத்திய இதழ்களினுடைய எண்ணிக்கையெல்லாம் கணக்கில் அடங்காத ஒரு எண்ணிக்கை. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு இதழ் நடத்தினாங்க. ஏன் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு இதழ் நடத்தணும் அப்படின்னா, கருத்துக்கள் நாலா பக்கமும் போய் சேரணும். இப்ப இருக்கிற மாதிரி டக்குன்னு வாட்ஸ்அப்ல ஒரு பிராட்காஸ்ட் லிஸ்ட்டை உருவாக்கி ஒரே ஒரு கிளிக்ல என்ன பண்ண முடியாது, எல்லாருக்கும் செய்தியெல்லாம் அனுப்ப முடியாது. அப்ப எல்லா பக்கங்களுக்கும் அந்த செய்திகள் போய் சேரணும்னு சொன்னா நிறைய பத்திரிகைகள் தேவைப்பட்டதுனால அவ்வளோ பத்திரிகைகள் நடத்தினாங்க. இன்றைக்கும் அந்த தேவை இன்னும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நாங்களும் என்ன பண்றோம், திராவிட முழக்கம் அப்படின்னு ஒரு மாத இதழை நடத்துகிறோம். அதில் இன்றைய அரசியல் சமூக நிகழ்வுகளினுடைய கருத்துகள் அடங்கிய கட்டுரைகள் நிறைய அதுல இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய ஆண்டு சந்தா அப்படிங்கிறது 400 ரூபாய் தான் ஆண்டு சந்தா. ஒரு மிகப்பெரிய, அதாவது நீங்க நிறைய இதுல லைப்ரரிக்கு போய் பெரிய பெரிய புத்தகங்களை எல்லாம் பெரட்டி தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகளை, அறிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று செய்திகளை எல்லாவற்றையும் சுருக்கி எளிமைப்படுத்தி கட்டுரைகளாக உங்க கையில கொண்டு சேர்ப்பது திராவிட முழக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பணி. அதற்கு நீங்க கொடுக்க வேண்டியது வெறும் 400 ரூபாய் மட்டும்தான் ஆண்டுக்கு நீங்க கட்ட வேண்டியது இருக்கிறது. ஒரு கருத்தை பரப்புவதற்கான ஒரு கருவி இந்த ஒரு மாத இதழ் அப்படிங்கிறத நாங்க நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி திராவிட தமிழர் அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று வச்சு ஏழை எளிய மாணவர்களுக்கான கல்வி உதவியையும் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக துப்புரவு தொழிலாளர்களினுடைய பிள்ளைகளை தத்தெடுத்து அவர்கள் எந்த வகுப்பு வரைக்கும் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதற்கான அத்தனை வசதிகளையும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. திராவிடம் 100 அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. எங்களுடைய அதிகாரப்பூர்வமான பேரவையினுடைய அதிகாரப்பூர்வமான சேனல், யூடியூப் சேனல் திராவிடம் 100 அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது எல்லாவற்றையும் பயன்படுத்தி எங்களுடைய பேரவை சார்பாக எங்களால் இயன்ற அளவிற்கு இந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இதற்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேண்டும். அப்படிங்கிறத கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்தேன். மற்ற கருத்துக்களை எல்லாம் பேசுறதுக்கு எங்களுடைய தலைவர் இருக்கிறார். இங்க ஐயா திருவண்ணாமலையிலிருந்து வந்திருந்து எங்களுக்கு ஒரு பெரிய நிதியை கொடுத்திருக்கிறார் ஐயா சுப்பிரமணியன் அவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, நாங்கள் செய்கின்ற பணி என்பது தன்னலமற்றது, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கானது, அவர்களினுடைய நலனுக்கானது என்பதில் அவருக்கு இருக்கின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிறதே எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். இப்படி எல்லோருமே உங்களால் ஆன உதவிகளை, உங்களால் முடிஞ்ச ஆதரவை இந்த தளங்களில் நீங்கள் கொடுத்தாலே போதும். திராவிட தீ என்பது இன்னும் வேகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இங்கே ஏற்படும். அந்த வாய்ப்பில், அந்த திராவிட தீ பரவுகின்ற வேகத்தில் இங்கு இருக்கின்ற ஆரியம் மட்டுமல்ல, ஆரியத்தினுடைய கைக்கூலிகள், நம்முடைய இனத்தினுடைய இந்த கோடரி காம்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா,
இவங்க எல்லாமே வந்து இதில் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்றது அந்த கருத்தியல் அப்படிங்கிறதே காலியாயிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலை இளைஞர்கள் சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வடிவங்களை எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற வடிவங்களில் எத்தனையோ வடிவங்கள் இந்த கருத்துக்கள் உங்களை வந்து சேருகிறது. அதனால கொஞ்சம் மெனக்கெடுங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதற்கான அத்தனை வழிகளையும் எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.